ரிவர்ஸ்டன் பகுதியினுடைய அழகை உங்களுக்கு காட்டும். நக்கிள்ஸ் வனாந்தரத்தோடு இருந்திருக்கிற தும்பர வனம் ரொம்ப ரம்மியமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்க்க வந்த விஷயத்தை பார்க்க முடியல. அதாவது ஒரு பலமான காற்று வீசும், எனவே அது ஒரு முகடில் மோதிரிடும், வின் பேரியர், அதாவது காற்று தடை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கு சரியான தமிழ் விளக்கத்தை நம்ம தேடி பார்க்கலாம். அந்த வகையில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய காற்று, பலமான காற்று வீசுறதன் காரணமாக இந்த பிரதேசத்தில் வந்து இந்த மரங்கள் உயரமாக வளராத தன்மை நம்மளால் காணக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பூ எனக்கு ஞாபகம் வந்த வரையில் சீதையம்மன் பூ அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரெயின்லாம் போகிற டைமில் அந்த வகையான மரங்களை அதிகம் பார்ப்போம். எனக்கும் அது கிட்டத்தில் போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை மிச்ச காலம் இருந்தது. எனக்கு இன்றைக்கி தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நிறைய அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பாசான்கள்லாம் படிஞ்சிருக்குது. ஈரவலைய காடுகளில் இருக்கிற விசட தன்மை அது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அவ்வகையான இந்த இடத்துல தான் இந்த மரங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டையாக இருக்குது. இதனுடைய வளர்ச்சி பாதிக்கிறதுக்கு காரணம் இந்த பலமான காற்று. அது மாத்திரம் வந்து இங்கே மூங்கில்கள் பார்த்திங்கன்னா மூங்கில்கள் மிக நீளமாக வளரக்கூடியவை. நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல காட்டியிருந்தோம் உங்களுக்கு இந்த மூங்கில்கள் பற்றி. ஆனால் இந்த பிரதேசத்தில் மூங்கில்கள் கீத்து அப்படி நிற்கிறாரே தவிர அதனுடைய வளர்ச்சி முற்றாக தடைப்பட்டு சாதாரண இவ்வளோ தான் இருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த காற்றினுடைய அழுத்தம், தாக்கம் இதுக்கு பாதிப்பு. Là quay đến Gampa. Poi scuola cartinetta. ताऊ देखा देना पाड़ देखी दिखा कहाँ है कहीं தனிமையில் ஒரு மிகப்பெரிய இனிமை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மற்றவங்களுக்கு ஐஸ்கிரீம் கொடுக்காம நம்ம மட்டும் சாப்பிட்றதுல ஒரு பெரிய இனிமை இருக்குது. அது 2 ஐஸ்கிரீம். இன்னொன்று இந்த மாதிரி ஒரு குளிரான காலங்களில், மழை காலங்களில் நிறைய பேர் விரும்புகிறது. எனக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான ஆசை இருக்குது. ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன். வாவ், செம்ம அழகான இடம். நினச்சும் பார்க்க முடியாது. பாருங்கள், ஒரு பெரிய பாறையில் நின்று அப்படியே இதை பார்க்குறப்ப எல்லாத்தையும் மறந்து கொஞ்ச நேரம் வாழணும் போல இருக்குது. எல்லா பக்கமே நல்லாவே தெரியுது. நிறைய இடங்களில் வயல் நிலங்கள், அது போல் வீடுகள் இருக்கிறதுலாம் தெரியுது. இந்த வன தும்பர பிரதேசத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே அந்த காற்று மோதிர இடம் பற்றி சொல்லியிருந்தோம். அந்த இடத்த தாண்டி கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் இந்த அழகு காட்சியை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்குது. பார்க்குறப்ப தெரியும் இந்த புகை மூட்டங்கள் ஆங்காங்கே அப்படியே விளையாடி வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு மலையிலையுமே அப்படியே மோதி மோதி வார மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது.
எனவே இன்றைக்கி நம்ம வந்து இந்த பார்த்த இடத்துல வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காட்டியிருந்தோம். அதே சந்தர்ப்பத்தில் நான் நிற்கிற இடம் ரொம்ப பாதுகாப்பான இடமாக அமைக்கப்பட்டிருக்கு. இந்த பாதுகாப்பு வேலிகள் இருந்தாலும் கூட சில கேபிள்லாம் வந்து போயிருக்கு. எனவே இதுகள்லாம் சரியாக இருந்தால் தான் நமக்கு இது நின்று பார்க்குறது பாதுகாப்பு. ஏன்னா சின்ன பிள்ளைகள் சில பேரை வலிக்கி விடுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தரை அமைப்பும் கூட கொஞ்சம் சேஃப்டியாக இருந்தாலும் இந்த மழைக்காலங்களில் சரியான மாதிரி பாசான்கள் இந்த பகுதியில் இருக்கிறனால அவ்வளோ சேஃப்டின்னு சொல்கிறதுக்கு இல்லை. நாங்களுக்கு இந்த பாசானை பார்க்குறப்ப தெரியும். இந்த மழைக்காலத்தில் இருக்கிற பாசான்கள் ஈரவலய காடுகள்லையும் இந்த வகையான பாசான்கள் நம்ம பார்க்கலாம். மழை பெஞ்ச பிறகு ரொம்ப வழுக்கும் தன்மை இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி சேஃப்டி இருக்க கவர் ஒன்று போட்டிருக்கிறாங்க. யாரும் வந்தால் கொஞ்சம் இதிலேருந்து டிஸ்டன்ஸ் எடுத்தே பாருங்கள். எனவே மாலை பொழுதாகிடுச்சு. நம்ம இன்றைக்கி நிறைய இடங்கள் பார்த்தாச்சு. நம்ம அடுத்ததாக நம்ம தங்குற இடத்துக்கு தான் போகணும். சரி, நமக்கு புறப்படும். இந்த வனாந்தரத்தை சுற்றி பார்க்குறப்போ இந்த மாதிரி நிறைய நீர் ஊற்றுக்களை காணக்கூடியதாக இருக்குது. இந்த நீர் ஊற்றுக்கள் தான் இந்த காடுகளுடைய வளம் அப்படின்னு சொல்லலாம். வெள்ள காலங்களில் மழைக்காலங்களில் அதிகப்படியான மழை வரக்கூடியதாக இருக்குது. எனவே இந்த பகுதிக்கு சுற்றுலா வரவங்க இதை தூரத்திலிருந்தே ரசிச்சிடணும். சில வேளை மேலே ஏறி போய் பார்க்க போய் சில வேளை இது வந்து காட்டாறுகள் அப்படின்னால எந்த நேரத்தில் வேணாலும் வெள்ளம் வரலாம். எனவே உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்திக்கலாம். சரியான மாதிரி ஒரு குளிர். எனவே இப்படி ஒரு நெருக்கையை போட்டு பக்கத்தில் உட்காந்தா தான் கொஞ்சம் நம்ம தாக்கு பிடிக்கும். இந்த பிரதேசத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம முழுக்கவே மாத்தளை பிரதேசத்தின் ரிவர்ஸ்டனுடைய அழகை பற்றி உங்களுக்கு நிறைய காட்சிகளை தந்து வந்தோம். குறிப்பாக இங்கே வாழ்கின்ற வனவிலங்குகள், அதனுடைய வாழ்க்கை முறை, மக்களுடைய வாழ்க்கை முறை பற்றி நிறைய பேசும். நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து ரிவர்ஸ்டன் மங்க் கடை அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். பின்னால் உங்களுக்கு பார்க்குறது தெரியும் ஒரு அழகான கூடாரம் இருக்குது. இந்த மாதிரி எங்களோட க்ரூ அப்படியே தங்குறதுக்கான நிறைய கூடாரங்கள் அமைச்சிருக்கோம் இந்த பிரதேசத்தில். இன்றைக்கி இரவு பொழுது நான் இங்கே தான் கழிக்க போகிறேன். ஒரு வித்தியாசமான முதல் அனுபவம் எனக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் இந்த பிரதேசத்துக்கு வரலாம். வந்தால் இந்த ஹோட்டலில் தங்குறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. இவ்வளவு ஏற்பாடுகளையும் அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க. குடும்பமாக வந்து இப்படி ஒரு நேரம் சாப்பிட்டு எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறது மனசுக்கு ஒரு நிம்மதி.